ஒன்று வெவ்வேறு நாடுகளுக்காக செல்லும் பிரதமர் மோடி கச்சத்தீவை பற்றியும் தமிழர்களின் மீனவர்களை பற்றியும் எங்கேயாவது பேசியுள்ளாரா என்று அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கு. நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேங்க. 2014 டிஎம்கே யூபிஏல பாகம் ஒரு பார்ட்னரா இருந்த காலத்துல 5 மீனவர்களை தூக்கில் ஏத்தினாங்க இலங்கையில். முதல்ல மோடி ஐயா பண்ணது என்னன்னா, இலங்கை அரசோட பேசி அந்த தூக்கிலிடப்பட்ட 5 மீனவர்களை உயிரோட அவங்க வீட்டில் கொண்டு வந்து இறக்கினார். இது யூபிஏ டைம்ல தூக்கிலிடப்பட்ட கேஸ். 2014 மோடி ஐயா வந்த உடனே அந்த 5 பேரையும் மீட்டு உயிரோட கூட்டிட்டு வந்து அவங்க அங்கேயே ஜெயில வச்சிருவேன் அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைங்க, அவங்க உயிரோட எங்க ஊருக்கு வரணும், எங்க ஊருக்கு வந்த பிறகு நான் அவங்க வீட்டுக்கு அனுப்புவேன், நீங்க விட்டுறணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தது மோடி ஐயா. அதுக்கப்புறம் சொல்றேன் இன்னொன்னு, அங்க இலங்கை கடல் படையால கொலை பண்ணப்பட்ட ஒரு மீனவர், அவரோட உடல் திரும்பி வந்துச்சு. அவங்க தாய் தந்தையர் நான் அதை எடுக்கவே மாட்டேன் மார்ச்சரியில் வச்சிருந்தாங்க, எனக்கு அந்த சடலம் எனக்கு வேணாம், என் பையனே இருந்தாலும் இது அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மோடி ஐயா என்னை கூப்பிட்டு நீ போமா இலங்கை இதுக்கு ராமேஸ்வரத்துக்கு. நான் வந்தேன். அந்த பையன் பேர் பிரிட்டோ நினைக்கிறேன், தப்பா இருக்கலாம். மீனவரோட வந்து உட்காந்தேன், அந்த அம்மாவோட உட்காந்தேன், கெஞ்சி கேட்டேன், அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, தயவு பண்ணி அதை உடலை அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு. அப்படியாக ஒவ்வொரு முறையும் ஒன்னும் பண்ணலன்னு சொல்றவங்க ஏன் லெட்டர் எழுதிட்டே இருந்தாங்க. ஐயோ இன்னைக்கு மீனவர்கள் பிடிக்கப்பட்டாங்க, அவங்க படகுகளும் பிடிக்கப்பட்டது. அதுக்கு பதில் கொடுத்தவங்க யாரு? மோடி தான். ஒவ்வொரு தினமும் அவர் தான் பேசி ஜெய்சங்கர் அனுப்பி, அதுக்கு முன்னாடி சுஷ்மா ஸ்வராஜ் அம்மா இருந்த போது அவங்களே டைரக்டா போய் பேசி மீட் எடுத்துட்டு வந்த கதை இருக்கு. 2014 இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்ல முடியும் எத்தனை மீனவர்களை கூட்டிட்டு வந்திருக்கிறோம். அது எங்க கடமை, நாங்க பண்ணுவோம். ஒரு நிமிஷம், அவரே வந்து ரெண்டாவது கேள்வி. அதை நான் சொல்றேன், அதுக்கும் பதில் சொல்றேன். நீங்க மூணாவதுக்கும் போலாம். ஒன்னு ஆயிடுச்சு, அதுக்கு பதில் சொன்னேன். ரெண்டாவது நீங்க ஒத்துக்கல, ஒன்னும் மீனவர்களுக்கு ஒன்னும் பண்ணல அப்படின்னீங்க, பண்ணதை சொல்றேன், அது ஒத்துக்கல. நீங்க ரெண்டாவது கேள்விக்கு போயிருக்கீங்க, இதையும் நான் சொல்றேன். இதையும் நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காட்டாலும் சரி நிஜம். அதெல்லாம் முதல் முறையா ஃபிஷரிஸ் மினிஸ்டரும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் 2 பேரும் சேர்ந்த ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்களோட நெகோசியேட் பண்றதுக்கான முறை மோடி ஐயா வந்த பிறகுதான் நம்ம நாட்டில் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி கப்பல் போச்சா, போட்டு போச்சா, மீனவர் வந்தாரா, மீனவர் உயிரோட வந்தாரா, மீனவர் வரலையா, இதை பத்தி ஒரு திட்டத்தோட செயல்பட்டதே இல்லை. அந்த செயல்முறை இப்போ ஆக்கத்தில் இருக்கிறதுனாலதான் சில படகுகள் வந்திருக்கின்ற, இன்னும் நிறைய வரணும், அதுக்கான முயற்சி நடந்துட்டு.